ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அன்புடைய ஆன்மீக சகோதரர்களே, நாளை நமக்கு கிடைக்கப் போகக்கூடிய நாள் ஒரு ஆண்டில் ஒரே ஒரு முறை மட்டும் கிடைக்கக்கூடிய பரம சிவபெருமானின் அன்பு, அருள், சக்தி அனைத்தும் நேரடியாக பூமிக்கு இறங்கக்கூடிய ஒரு மகா சிவராத்திரி. இது வெறும் ஒரு சாதாரண நாள் கிடையாது. 1000 வருடம் ஜபம் செய்த பலனானது கூட இந்த ஒரு நாளில் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சிவராத்திரியில் 1 மணி நேர ஜபத்தில் நம்ம கிடைக்கக்கூடிய சக்தியானது நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றியமைக்கும். இந்த ஒரு நாள் இதுவரை நாம் செய்த பாவங்கள், கர்மங்கள், நாம் அறிந்து விட்டும் தெரியாமலும் செய்த தவறுகள் அனைத்திற்கும் ஒரு எரித்து சாம்பலாக்கக்கூடிய சக்தியை கொண்ட ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நாம் பயன்படுத்திக் கொள்வது இது நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். அந்த ஒரு உண்மையை இன்று நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணலாம். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அது ஒரு மந்திர பரிகாரம். அதுவும் நம்ம குலதெய்வத்தை நினைத்து கொண்டு சிவபெருமானை நினைத்து கொண்டு கூறுகின்ற இந்த ஒரு மந்திரம் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நாம் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் என்ன? நாம் மனிதர்கள் அறிந்தோ அறியாமலோ நன்கு தவறாக பல விஷயங்களை நம்ம செய்து விடுகிறோம். மனதில் பிறக்கக்கூடிய கோபங்கள், பொறாமைகள், சினங்கள் இதெல்லாம் ஒரு பாவத்தின் விதை போல நம்முடைய மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கும். நம்ம இந்த கோபத்தையும் மனதில் இருக்கக்கூடிய கோபம், பொறாமை, சினம் அனைத்தையும் மற்றவங்ககிட்ட காட்டும் பொழுது அதுவே ஒரு பாவத்தின் ஒரு விதையாக தோன்றும். அடுத்ததா, பிறருடைய வார்த்தைகள்ல பிழை சொல்லும் போது நீங்க நினைக்காமலேயே சொன்ன ஒரு வார்த்தை யாரோ ஒருவருடைய மனதை கண்கலங்க வைத்திருக்கும். ஆனா அவங்க உங்களிடம் அதை பற்றி கூறியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்க அவங்களிடம் கூறும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகள் அது அவங்களுடைய மனதை ரொம்ப ஒரு நோகடிக்கிற அளவுக்கு நிச்சயமாக மாறி இருக்கும். இது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும். அடுத்ததாக, நம்மை நம்பி இருந்தவர்களுக்கு நாமே தொலைவு செய்திருப்போம். அது கூட பாவத்திலேயே சேரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயல். வீட்டில் தாயார், தந்தை, பிள்ளைகள், சகோதரர்கள் நம்ம வெளியில் நல்லவர்களாக இருந்தாலும் வீட்டில் ஒரு தவறான வார்த்தை கூட பேசினோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கும். எனவே வீட்டில் வெளியே இருக்கவங்ககிட்ட கூட கோவப்படலாம், ஆனால் வீட்டில் இருக்கவங்ககிட்ட கோவமே படக்கூடாது. ஏன் அப்படின்னா, நமக்காண்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல போயிட்டு நம்முடைய கோபத்தை நம்ம காட்டக்கூடாது. காட்டினோம் அப்படின்னா அது மிகவும் தவறு. அதை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை காயப்படுத்தக்கூடிய எண்ணங்கள், மன அழுத்தம், தற்கொலைக்கான சிந்தனை இது நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு பாவத்தை நம்ம ஏற்படுத்துகிறோம். அடுத்து, தவறுதலாக பிறரை துன்படுத்துதல். நாமே மறந்து வாழ்ந்தாலும் கர்மாவானது நம்மளை மறக்காது. நமது பாவங்களால் உறவுகளானது நொறுங்கும், பணத்தில் தடையானது ஏற்படும், குடும்பத்தில் சண்டைகள் உருவாகும், வேலை நடக்காமல் கூட போகும், அமைதியானது நம்மளுடைய கையை விட்டு விலகும். இது அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். ஆனால் நாளை கிடைக்கக்கூடிய இந்த ஒரு சிவராத்திரி இவை எல்லாத்திற்கும் ஒரு முடிவை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். மகா சிவராத்திரி ஏன் இது மிகப்பெரிய ஒரு நாளாக கருதப்படுது? மகா சிவராத்திரி என்பது பூமிக்கு மிக அருகில் வரக்கூடிய ஒரு இரவு. மனம், உடல், ஆவி மூன்றையும் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு இரவு. கர்மாக்கள் அழியக்கூடிய இரவு. தெய்வங்கள் கூட சிவனை துதிப்பது. உன் வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே நாள். இது அனைத்தும் நாளைய நாள். இந்த ஒரே நாளில் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஒரு முழு இரவும் நம்ம முழித்திருந்து மனதை ஒரே இடத்தில் வைத்து சிவபெருமானை நினைக்கின்றவங்களுக்கு அந்த வாழ்க்கை அதே இரவிலிருந்து உயர ஆரம்பிக்கும். நினைத்ததை விட ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் அடைய முடியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தியானது கிடைக்கும். நீங்க நாளை காலையில செய்ய வேண்டிய மிகவும் ஒரு ரகசியமான ஒரு சக்தி சாதனை. நாளை சிவராத்திரி காலையில எழுந்தவுடன் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, குலதெய்வத்தை உங்களுடைய நினைவு நீங்க படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது போயிட்டு ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபத்தையோ இல்லை உங்களால் முடிந்த அளவுக்கு குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு பொருட்களை நீங்க தானமா வாங்கி கொடுக்கணும். இப்படி தினசரி 3 மாதங்களுக்கு ஒரு முறை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நாம் குலதெய்வத்தை நினைத்து வழிபடணும். நம்முடைய ஜென்ம துன்பங்களை பார்த்து நிற்கக்கூடிய ஒரே தெய்வம் குலதெய்வம். குலதெய்வத்தை நினைக்காம சிவராத்திரி வழிபாடானது முழுமையடையாது. காலை எழுந்த 5 நிமிடம் எங்கிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் குலதெய்வத்தை மனதில் நம்ம அழைக்க வேண்டும். ஏன் நம்ம அழைக்க வேண்டும் அப்படின்னா, குலதெய்வத்தோட அனுமதி கொடுத்த பிறகுதான் சிவபெருமான் நம்முடைய பாவங்களை இருப்பார். எனவே உங்களுக்கு முதல்ல யார் நல்லது பண்ணணும் அப்படின்னா குலதெய்வம். குலதெய்வத்தின் ஆசி உங்களுக்கு கிடைத்தால் மட்டுமே சிவபெருமானின் ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எனவே முழுக்க நீங்க குலதெய்வத்தின் ஆசையை நீங்க வாங்கி வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. குலதெய்வத்துக்கு நீங்க 108 முறைகள் சொல்ல வேண்டிய இந்த ஒரு மந்திரம். இது காலை எழுந்த உடனே இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும். இது நீங்க 108 முறைகள் கூற வேண்டும். 108 அப்படிங்கிறது பரமசிவனின் ஒரு தெய்வீக எண். 108 அனைத்து பாவங்களையும் அழிக்கக்கூடிய ஒரு சூத்திர எண். 108 கர்ம பிணைப்புகளை உடைக்கக்கூடிய சக்தி எண். மந்திரம் சொல்லும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் நீங்க கூற வேண்டியது, குலதெய்வமே, என் வாழ்நாள் பாவங்களை நீ கழுவி விட வேண்டும். நான் அறியாமலாக
செய்த தவறுகளுக்கு நீ மன்னிப்பு கொடுக்க வேண்டும், என் வாழ்க்கையில் மாற்றமானது வேண்டும் அப்படின்னு இதை நீங்கள் 108 முறைகள் உங்களுடைய மனத்திற்குள் கூற வேண்டும். அதற்கப்புறம் இந்த குலதெய்வத்துக்கான இந்த ஒரு குலதெய்வ மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டும். ஓம் ஸ்ரீ குலதெய்வாய நமக, ஓம் ஸ்ரீ குலதெய்வாய நமக, ஓம் ஸ்ரீ குலதெய்வாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 108 முறைகள் கூறி வழிபடுங்கள். 108 முறைகள் கூறிவிட்டு உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் பெருமாளோ இல்லைன்னா கருப்புசாமியோ, அந்த கருப்புசாமி அந்த பெருமாள் இவர்களின் மந்திரங்களை நீங்கள் கூறி வழிபடலாம். ஆனால் முதல்ல 108 முறைகள் நீங்கள் ஓம் ஸ்ரீ குலதெய்வாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை நீங்கள் கூறி விடுங்க. குலதெய்வத்துக்கு கூறிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை வைத்து வருகின்ற மந்திரங்களை நீங்கள் கூறலாம். இப்படி கூறி நாளைய நாளில் நீங்கள் வழிபடுங்கள். வழிபட்ட பிறகு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் கூற வேண்டியது, குலதெய்வமே, என் வாழ்நாள் பாவங்களை நீ கழுவி விட வேண்டும். நான் அறியாமலேயே செய்த தவறுகளை நீ மன்னிய வேண்டும். என் வாழ்க்கையில் மாற்றமானது வேண்டும் அப்படின்ற வேண்டுகோள்களை நீங்கள் குலதெய்வத்திடம் மென்மையாக கேட்க வேண்டும். இப்படி அந்த வேண்டுகோள்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும். இதை நீங்கள் எந்த திசையில் அமர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயும் இருக்கும். குலதெய்வ மந்திரம் சொல்லும் பொழுது எந்த திசை மிகவும் சக்தி வாய்ந்தது தெரியுமா? கிழக்கு திசை. நாணம், புதிய தொடக்கம், பாவ நிவர்த்தி, இது அனைத்தும் கிழக்கு திசையிலிருந்து கிடைக்கும். வடகிழக்கு ஈசானியத்துக்கான ஒரு மூலை. இது சிவபெருமானின் திசை. அதனால் நீங்க மிகவும் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு திசை என்று இது கருதப்படும். எனவே நாளைய நாள் அந்த வடகிழக்கு திசைன்னு அழைக்கப்படக்கூடிய ஈசானியம் திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு எங்க இருந்தாலும் சரி, காலையிலேயோ இல்லைன்னா மாலையிலேயோ குலதெய்வம் கோவிலுக்கு போறதுக்கு முன்பாகவோ ஒரு முறை ஈசானிய திசையில பார்த்து அமர்ந்து கொண்டு ஒரு 5 நிமிடங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து 108 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறி பாருங்க. இந்த திசையில் அமர்ந்து நம்ம 108 முறை சொல்லும் பொழுது உங்களுடைய ஜென்ம கர்மங்களை இந்த ஒரு நேரத்தில் முழு சக்தியாக உங்களுக்கு மாறும். கர்மாக்கள் அனைத்தும் விலக்கி வைக்கப்படும். அவ்வளவு சக்தியானது உங்களுடைய குலதெய்வத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள், பல ஆண்டுகளாக இருந்த பாவங்கள் அனைத்தும் கரையும். நீங்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பானங்கள் அனைத்தும் இறக்கி வைக்கப்படும். குடும்பத்தில் இருந்த சண்டைகளானது சீராகும். இதனால் உங்களுடைய மனமானது அமைதிக்கு திரும்பும். உறவுகள் திரும்ப இணையும். நீங்க விட்டு விட்டவர்களும் உங்களை விட்டு சென்றவர்களும் மெதுவாக திரும்ப வரலாம். அடுத்ததாக பணத்தடையானது போகும். எங்கோ ஒரே இடத்தில் நிற்க இருந்த வாழ்க்கையானது நகர ஆரம்பிக்கும். உடல் மனம் சுகமாகும். நீண்ட நாள் மன அழுத்தமானது குறையும். வேலை வியாபாரத்துல வெற்றி. நீங்க தேடிய வாய்ப்பு தானாக உங்களை வந்து சேரும். கர்மத்துல ஒரு சுத்தம். ஏன் இது வாழ்க்கையில நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு முழுமையான பதில் கிடைக்கும். எனவே மகா சிவராத்திரியில நீங்க எப்படி வழிபட வேண்டும்? நாளை முழுக்க நீங்க செய்ய வேண்டியது, நாள் முழுக்க நோன்பு இருந்து நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா முழு சக்தியானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நன்னீர் அல்லது பால் அபிஷேகம் நீங்க நாளைய நாள்ல செய்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் 1008 முறைகள் நீங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் அமர்ந்து கூறலாம். இரவு 4 ஜாமங்கள்ல குறைந்தது ஒரு ஜாமமாவது நீங்க விழித்திருக்க வேண்டும். அப்படி ஒரு ஜாமமாவது நீங்க விழித்திருந்தீங்க அப்படின்னா அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். சிவலிங்கத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நன்மைகள் உங்கள் பக்கம் இருக்கும். சிவசக்தி தியானம் இருந்து வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். குலதெய்வம் அதனுடன் சிவன் இருவரையும் நினைத்து நீங்க பிரார்த்தனை செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்கள் எதுவும் ஏற்படாது, நன்மைகள் மட்டுமே உருவாகும். இந்த ஒரு இரவின் இறுதியில் நீங்க உணரக்கூடிய அமைதி உங்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். எனவே நாளைய மகா சிவராத்திரி உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய சக்தி கொண்ட நாள். காலை எழுந்தவுடன் இந்த குலதெய்வத்தை நினைத்து 108 முறைகள் நீங்க மந்திரத்தை கூறுங்கள். உங்களுடைய கர்ம கதவானது திறக்கும். நீங்க அனுபவித்த காயங்கள், எதிர்ப்பு, துரோகம், துன்பம், தடைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் குணமாகும். சிவபெருமான் அதையெல்லாம் இன்றிலிருந்தே உங்களை மாற்றி அமைப்பார். சிவனின் அருளும் குலதெய்வத்தின் காவலும் உங்களுடைய குடும்பத்திற்கு என்றும் கிடைக்கும். எனவே மறக்காம இதுல ஏதோன்னு உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் நீங்க கேளுங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கரம், மகாபிரிவா சரணம். நன்றி, வணக்கம்.